வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போறோம்னா, பிளாட்ஃப்ளைனோட ரியல் சக்ஸஸ் ஸ்டோரி என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி பிளாட்ஃப்ளைன்னா முதல்ல யாரு அப்படின்றத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பிளாட்ஃப்ளைன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரினர். அதே மாதிரி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டர். அவர் நிறைய மக்களுக்கு டீச் பண்ணுவார். அதாவது என்னன்னா, எப்படி பேசிவான இன்கம் ஆன்லைன்ல ஜென்ரேட் பண்றது அப்படின்ற மாதிரி அவர் டீச் பண்ணுவாரு. இவர் ஒரு பிராண்ட் உருவாக்கியிருக்காரு. அது என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மார்ட் பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டை அவர் உருவாக்கியிருக்காரு. பிளாட்ஃப்ளைன் ஒரு ஆர்கிடெக்ட். ஸோ அவரோட ஜாப் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவர் பயங்கரமா உழைப்பாரு டெய்லியும் ஒரு 2008ல என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஜாபை அவர் லாஸ் பண்ணிடுறாரு. அதாவது அது ஏதோ கம்பெனி இஷ்யூனால அது போயிருது. ஸோ அதனால அவரோட ஃபியூச்சரை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காரு. என்னடா பண்ண போறோம் அப்படின்ட்டு. ஜாபை லூஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு சின்ன ஒரு வெப்சைட் இருந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்க்குலாம் படிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. அவரோட நோட்ஸ் எல்லாம் அந்த வெப்சைட்ல ஷேர் பண்ணுவாரு. ஸோ அந்த வெப்சைட் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெட்ன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட் கம்ப்ளீட்லி அவர் ஃப்ரீயா தான் வச்சிருந்தார். ஜாபை விட்டதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த வெப்சைட்டை வச்சு நம்ம மணி மேக் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அவரோட நோட்ஸ் எல்லாம் இபுக் மாதிரி மேக் பண்றாரு. மேக் பண்ணி அதை செல் பண்ண ட்ரை பண்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் மந்தே பாத்தீங்கன்னா அவருக்கு $7,908 சம்பாதிச்சிடுறாரு. ஸோ இந்த மூமெண்ட் அவரோட லைஃபே சேஞ்ச் பண்ணிடுது. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அவர் கண்டிப்பா அவரால் ஆன்லைன்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியுது. ஜஸ்ட் நம்ம மக்களுக்கு உதவியா இருந்துட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வேல்யூ நம்ம ப்ரொவைட் பண்ணோம்னா நம்ம கண்டிப்பா இதுல நம்ம பணம் சம்பாதிக்க முடியும் ஆன்லைன்ல அப்படின்றத அவர் உணர்றாரு. ஸோ லேட்டரா அவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு நியூவான ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்றாரு. அந்த வெப்சைட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இந்த வெப்சைட்ல அவர் நிறைய விஷயம் டீச் பண்றாரு. லைக் இது எப்படி பணம் ஆன்லைன்ல சம்பாதிக்கிறது அப்படின்ற மாதிரி டீச் பண்றாரு. ஸோ அவரோட ரியலான இன்கம் எவ்வளோ எவ்ரி மந்த் அப்படின்றதையும் அவர் ஷோ பண்றாரு. ஸோ இதனால மக்கள் அவரை ரொம்ப நம்புறாங்க. இதே மாதிரி காலம் போயிட்டே இருக்க இருக்க அவர் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டரா மாறுறாரு. தென் சக்சஸ்ஃபுல்லான ஒரு யூடியூபரா மாறுறாரு. தென் ஒரு பிசினஸ் கோச்சா மாறுறாரு. ஸோ இதுல நம்ம இந்த பிளாட்ஃப்ளைனோட ஸ்டோரியில நம்ம என்ன கத்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு விஷயத்துல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா நீங்க கண்டிப்பா கிவ் அப் பண்ணிடவே கூடாது. அதே மாதிரி உங்க நாலேஜை மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உதவுங்க. ஸோ அது உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஸோ எப்பயுமே நீங்க ஹானஸ்டா இருக்கணும் மக்கள் கிட்ட. அப்பதான் மக்கள் உங்களை நம்புவாங்க. ஸோ சக்சஸ் எப்பயுமே ஃபாஸ்டா வராது, ஸ்லோவா தான் வரும். பட் கண்டிப்பா வரும் அப்படின்றத நீங்க முதல்ல நம்பணும். ஸோ இதுதான் இந்த ஸ்டோரி. உங்களுக்கு கண்டிப்பா இன்ஸ்பைரிங்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.